விழுப்புரத்தில் கொட்டிய கனமழை காரணமாக குடியிருப்புகளில் தேங்கிய தண்ணீர் சாலைகளில் வழிந்தோடுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், தற்போது எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? போக்குவரத்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது? அதாவது பெஞ்சல் புயலானது கடந்த 2 தினங்களாக விழுப்புரத்தில் தனது கோர தாண்டவத்தை காட்டி வருகிறது. குறிப்பாக மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது வெளுத்து வாங்கி வரும் நிலையில் விழுப்புரம் நகர பகுதியிலும் கனமழையானது கடந்த 2 தினங்களாக பெய்து வந்த நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதியானது விழுப்புரம் நகர பகுதியில் உள்ள பாண்டியன் நகர், காந்தி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழை நீரானது முழுவதுமாக சூழ்ந்து இப்ப அந்த குடியிருப்பு பகுதிகளில் இருந்து மழை நீரானது விழுப்புரம் திருச்சி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் இந்த பகுதியில் போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டுள்ளது. சில வாகனங்கள் மட்டுமே இந்த சாலையை கடந்து சென்று வரும் நிலையில் தேசிய மாநில பேரிடர் மேலாண்மை குழு படையினர் மற்றும் இந்த பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் சிலர் இந்த பகுதியில் செல்லும் வாகனங்களை பாதுகாப்பாக இந்த சாலையை கடப்பதற்கு பெரு உதவி செய்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தன்னார்வலர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை வீரர்கள் தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கூட நாம் காட்சியில் பார்க்கலாம், மழை நீரானது பெருக்கெடுத்து ஓடி வரும் நிலையில் அதை பொருட்படுத்தாமல் ஆபத்தை உணராமல் எதிர் திசையில் வந்த கார் ஒன்று தற்போது வெள்ளத்தில் சிக்கியிருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதாவது மழைநீர் அதிகரிக்கும் பட்சத்தில் போக்குவரத்து தடையானது காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் பொதுமக்கள் சிலர் இதுபோன்ற எச்சரிக்கைகளை மீறி ஆபத்தை உணராமல் இந்த பகுதிக்கு வருவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் தன்னார்வலர்கள் அந்த வழியாக வரும் வாகனங்களை பாதுகாப்பாக அனுப்பும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் காலை முதலே இந்த பகுதியில் இதே போன்ற நிலையானது நீடித்து வரும் சூழ்நிலையில் இந்த பகுதியில் வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு தொடர்ந்து தன்னார்வலர்களின் உதவியுடன் இந்த சாலையை கடந்து அந்த சாலைக்கு செல்ல வேண்டிய நிலையே நீடித்து வருகிறது. விழுப்புரம் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பில் இந்த பகுதியில் போக்குவரத்தானது தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சில வாகனங்கள் மட்டுமே விழுப்புரம் நகர பகுதிக்குள் வந்து செல்லும் நிலையில் தன்னார்வலர்கள் தொடர்ந்து அந்த வாகனங்கள் பாதுகாப்பான முறையில் செல்வதற்கு பெரும் உதவியாக இருந்து வருகின்றனர். தொடர்ந்து மதியம் முதலே இந்த தன்னார்வலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம், இந்த பகுதியில் எத்தனை வாகனங்கள் செல்கிறது, எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, இந்த தண்ணீர் எங்கே செல்கிறது என்பது குறித்து அவர்கள் கேட்டு தெரிவித்தோம். சார் வணக்கம் சார், எவ்வளோ நேரம் தண்ணீர் இருக்கு? வணக்கம் சார், இப்போ இந்த பெங்கல் புயல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 48 மணி நேரமாக மிக அதிக கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு தான் 50 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. இந்த காந்தி நகர்லேருந்து இந்த பாண்டிய நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்பயுமே மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து கடந்து போகிறதுக்கான வழி வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா முற்காலங்களில் இந்த இடங்களில் ஏரிகள் இருந்துச்சு. இன்றைக்கி அது ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு நம்ம எல்லாமே வீடு கட்டிட்டதால் தண்ணி போகிறதுக்கான போதிய வசதி வாய்ப்பு இல்லை. இதுக்காக பல முறை வந்து நடவடிக்கை அதிகாரிகள் எடுத்தாலும் இந்த வாய்க்கால்கள் துந்து போகுது. அதனால் தண்ணி போகிறதுக்காக போதிய வழி இல்லை. நாங்கள் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வலர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவி பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ மதியம் 2 மணிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த தண்ணி போகிறதுக்கான வழி வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பொக்லின் வச்சு சில இடங்களை வந்து உடைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த உடைப்பு ஏற்படுத்துறது காரணமாக என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் இருந்த தண்ணி, அதனால் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து வர பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் இடையூறு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ரெஸ்கியூ டீம் வந்துட்டு அவங்க உடனடியாக போயிட்டாங்க. இது வரைக்கும் இங்கே வேறு யாருமே கிடையாது. ஆனால் தன்னார்வலர் மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா செல்ஃபாக நின்று ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து மக்களுக்கு யாருக்கும் எந்த இடையூறு ஏற்பட்டுறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அந்த உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போயும் யாரும் இல்லை. நாங்கள் மதியானந்து இன்னும் சாப்பிடாம எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போயிட்டா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் யாராவது நாங்கள் போயிட்டா என்ன ஆகுன்றது தெரியாமல் தான் நின்றுட்டுருக்குறோம். வேறு யாராவது வருவாங்கன்ற ஹெல்ப்புக்காக தான் நின்றுட்டுருக்கோம். தரப்புலேருந்து யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். இங்கே யாருமே இல்லை, அதுதான் ஒரு இதுவாக இருக்குது. ஃபுல்லாக வாலண்டியர்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த ரெஸ்கியூ டீம்லேருந்து வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்து பண்ணாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இப்போ நாங்களே எங்களோட இதுக்காக சரி இந்த சைடு ஃபுல்லாகவே வெள்ளம் தான் சார். அந்த சைடு போனால் சரி 2 வீலர்ஸு இப்போ லேடிஸு யாராவது வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நின்றுட்டு இருக்கோம். இது வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போய் அந்த பஸ்ஸை பாருங்கள் எப்படி போய் பாருங்கள், நீங்கள் பஸ் எவ்வளோ தூரம் போயின்னு பாருங்கள்.
தொடர்ந்து இப்போது அந்த சாலையின் ஒரு புறத்தில் மட்டுமே வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த அரசு பேருந்து முதற்கொண்டு அனைத்து வாகனங்களும் இந்த சாலையை கடந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. மழை அளவு அதிக அளவில் இருந்து வரும் நிலையில் ஆபத்தை உணராமல் அரசு பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களும் இந்த சாலையை கடந்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து தன்னார்வலர்கள் இந்த வழியாக செல்லும் வாகனங்களை பாதுகாப்பாக செல்வதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வரும் நிலையில் இந்த பகுதியில் மாநில பேரிடர் மேலாண்மை படை வீரர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் கண்காணித்து இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மேலும் விழுப்புரம் நகர பகுதிக்குள் போக்குவரத்தை தடை செய்து இந்த தண்ணீர் வெளியேறும் வரை முற்றிலுமாக போக்குவரத்தை தடை செய்ய வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.